இன்னைக்கு டைம்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்மளால ஒரு வேலையில போக்கஸே பண்ண முடியாம இருக்கிறது தான். ஆனா இந்த வீடியோ உங்களுடைய போக்கஸ 98% வரைக்கும் அதிகரிச்சிரும். சரி, உங்களோட போக்கஸ் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, வாங்க இதை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுடைய ஸ்கிரீன் எதிர்க்க 4 டாட்ஸ் தெரியும். அடுத்த 10 செகண்டுக்கு நீங்க வெறும் சென்டர் டாட் மீது போக்கஸ் பண்ணணும். அப்படி உங்களுடைய போக்கஸ் பவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிச்ச 3 டாட்ஸும் மறைய ஆரம்பிச்சிடும். 3, 2, 1 லெட்ஸ் ஸ்டார்ட். அப்படி எல்லா டாட்ஸும் மறைஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய போக்கஸ் லெவல் ஆல்ரெடி நல்லா இருக்குது. ஆனா 2 டாட்ஸ் இல்ல 3 டாட்ஸும் மறையாம இருக்குன்னா அப்ப உங்களுடைய போக்கஸ் ரொம்ப மோசமா இருக்கு. பட் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க தனியாள் இல்ல. இன்னைக்கு டைம்ல இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரொஃபஷனல்ஸ்க்கு, ஈவன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் கூட. ஏன்னா உங்களோட முழு என்விரான்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷனால நிரம்பி இருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், எண்ட்லெஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களோட மூளையை ஹேக் பண்ணுது. நவ் குட் நியூஸ் இஸ் நியூரோ சயின்ஸோட உதவியுடன் இதை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவரை திரும்பவும் ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா ரிசர்ச் சொல்லுது, அட்டென்ஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு மசில் மாதிரி தானா. எவ்வளவு அதிகமா நீங்க இதை ட்ரெயின் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா இது ஸ்ட்ராங் ஆகுமா. ஒருவேளை அப்படி நீங்க இதை இக்னோர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமா ஆயிட்டே இருக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மெட்டா காக்னிட்டிவ் தெரபி யூஸ் பண்ண போறோம். இத ஏடிடின்னு சொல்லுவாங்க, அதாவது அட்டென்ஷன் ட்ரைனிங் டெக்னிக். இதோட உதவியுடன் நீங்க சில நாட்கள்லயே உங்களோட ஃபோக்கஸை 10x வரைக்கும் அதிகரிக்க முடியும். இப்ப இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாங்க உங்க கூட ஒரு 5 ஸ்டெப் சிஸ்டமை ஷேர் பண்ண போறோம். இந்த சிஸ்டம் உடைய பேர் வந்து ஃபோக்கஸ். இதோட லாஸ்ட் ஸ்டெப்பை மறந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுதான் உண்மையான காரணமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகிறதுக்கு. நீங்க இதை அடுத்த 7 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க இந்த டாட்ஸ் டெஸ்ட திரும்ப பார்த்து ரிசல்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. நீங்களே ஆச்சரியமாயிடுவீங்க உங்களோட ஃபோக்கஸ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பார்த்து. சோ ஃபோக்கஸ் உடைய F ஸ்டாண்ட் பண்ணுது ஃபிக்ஸ் யுவர் ஐஸ். ஃபோக்கஸ் உடைய கனெக்ஷன் முதல்ல ஆரம்பிக்கிறது எங்க இருந்துனா உங்களுடைய கண்கள் இருந்துதான். சயின்ஸ் சொல்லுது, நம்மளுடைய மூளை எப்ப ஒரு விஷயத்து மீது கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா எப்ப நம்மளுடைய பார்வை அந்த டைரக்ஷன்ல இருக்குதோ, அதாவது முதல்ல கண்கள் தான் டிசைட் பண்ணுது கவனம் எங்க செலுத்தணும்னு. அதுக்கப்புறமா தான் மூளை ஆக்டிவேட் ஆகுது. ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு டைம்ல நம்மளுடைய கண்கள் ஒவ்வொரு செகண்ட் ஃபிளிக், அதாவது இங்க அங்கன்னு போயிட்டே இருக்குது. போனோட ஸ்கிரீன், நோட்டிபிகேஷன், ரூமோட கார்னர், அண்ட் இது கூட நம்மளுடைய ஃபோக்கஸோ சதறிடுது. சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா நீங்க உங்களோட கண்களை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கேஸ் ஃபிக்சேஷன் ட்ரில்ஸ். US மிலிட்டரி கூட அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு இந்த பிராக்டிஸை செய்ய வைக்கிறாங்க, சோ தட் அவங்க பேட்டில் ஃபீல்ட்ல லேசர் ஷார்ப் ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ண கூடன்னு. அண்ட் நம்மளுடைய இந்தியன் வேதிக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்கு, திராத்த கிரியா. இதுல மக்கள் ஒரு எரியிற தீபத்தை கண்டினியூஸ்லி பாப்பாங்க, கண்களை சிமிட்டாம. இதனால அவங்களோட ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகும். இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க இதனால என்ன ஆகும்னு. ரிசர்ச் சொல்லுது, யாரெல்லாம் ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவங்க ஒரு நிமிஷத்துல வெறும் 7 தடவை தான் கண்களை சிமிட்டுவாங்களாம். அண்ட் யாரெல்லாம் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் ஆகுறாங்களோ அவங்க ஒரு நிமிஷத்துல 20 வாட்டி கண்களை சிமிட்டுவாங்களாம். அதாவது கண்களை கண்ட்ரோல் பண்றது தான் உண்மையான கீயே. பிராக்டிகலி இது செய்யறது ரொம்ப சுலபம். தினம் 90 செகண்டுக்கு எதனா ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல எதனா ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுங்க. ஒரு கேண்டில் ஃப்ளேம் இல்ல ஒரு டாட் வால்ல, அவ்வளவுதான். அதை நீங்க கண்டினியூஸ்லி பார்க்கணும். கண்களை சிமிட்டலாம், ஆனா பார்வையை இங்கன்னு கொண்டு போக கூடாது. வெறும் 7 நாட்களே நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க உங்களோட ஃபோக்கஸ் 30 to 40% பெட்டர் ஆனது. நவ ஃபோக்கஸ் சரியா O ஸ்டாண்ட் பண்ணுது ஆக்சிஜனேட். எப்படா ஒரு டாஸ்க், வேலை இல்ல ஸ்டடி பண்ண உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு இந்த ஒரு ஃபீலிங் வரும், அடா சேர்த்துக்கு மனசே இல்லப்பா, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, எனர்ஜியும் லோவா ஃபீல் பண்ணுவோம், தூக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல மக்கள் காஃபி, டீ இல்ல வேற எதனா ஒண்ணு எது அவங்களோட எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ண கூடுமோ. ஆனா உண்மையிலேயே உங்களை ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னா அப்போ அது வந்து சிம்பிள் ஆக்சிஜன். நியூரலஜிஸ்ட் சொல்லுது, எப்ப நீங்க டீப் பிரீத்திங் செய்றீங்களோ அப்ப பிரெயின்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் லெவல் உடனே அதிகரிச்சிருமா. அண்ட் இந்த ஆக்சிஜன் தான் நியூரான்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்குது. டீப் பிரீத்திங்னால உங்களுடைய பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் PSNS ஆக்டிவேட் ஆகும். இங்க பாருங்க, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் 2 விதமா இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் SNS, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட். எப்ப உங்களுக்கு நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்கன்னு தெரியுதோ அப்போ SNS ஆக்டிவேட் ஆகும். ஹார்ட் ரேட் அதிகமாயிடும், மசில்ஸ் டைட் ஆயிடும், அண்ட் மூளை வெறும் சர்வைவல பத்தி யோசிக்கும். பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் PSNS, இது வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட். எப்ப இது ஆன் ஆகுதோ அப்போ உங்களுடைய ஹார்ட் ரேட் நார்மல் ஆகும், பாடி ரிலாக்ஸ் ஆகும், அண்ட் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் உங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், இது உங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கோட பாஸோ அது ஃபுல் பவர்ல வேலை செய்யும். இதனாலேயே நேவி சீல்ஸ் எங்கனா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இதனால அவங்களோட
ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப் ஆயிடும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் பிரீத்திங். 4 செகண்ட் இன்ஹேல், 4 செகண்ட் ஹோல்ட், 4 செகண்ட் எக்ஸேல் அண்ட் 4 செகண்ட் ஹோல்ட். எப்பலாம் நீங்க ஸ்டடில வேலை செய்யறதுக்கு உட்காரீங்களோ அப்ப வெறும் 2 நிமிஷத்துக்கு இந்த எக்ஸசைஸ பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டன்ட்லி டிஃபரன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா ஒரு கேள்வி இங்க, உங்களால இந்த ஃபோக்கஸ எவ்வளவு நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ண முடியும்? ஃபோக்கஸ் சரியா சி ஸ்டாண்ட் பண்ணுது கண்ட்ரோல் தி பேஸ். நீங்க எப்பறம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஜிம்ல ஒரு பிகினர் டைரக்ட்லி 100 kg டெட் லிஃப்ட் தூக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? 2 நாள்ல அவருடைய இடுப்பு உடைஞ்சிரும். ஆனா அதே நபர் சின்ன வெயிட்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா லோட் அதிகரிச்சாருனா அப்ப பாடி அடாப்ட் ஆகும். ஃபோக்கஸும் பாத்தீங்கன்னா முற்றிலும் இதே மாதிரி தான். ப்ராப்ளம் என்னன்னா நம்ம எப்பனா படிக்கையில வேலை செய்ய உட்கார்றப்போ அப்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு. ஆனா இதுதான் ரொம்ப பெரிய தவறு நம்ம எல்லாருமே செய்றோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா நம்மளோட மூளை ஒரு மிஷின், அதால கண்டினியூஸ்லி ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு. ஆனா உண்மை என்னன்னா நம்மளோட பிரெயினோ ஒரு ரிதமை ஃபாலோ பண்ணுது. ஸ்லீப் ரிசர்ச்சர் நத்தனைல் கிளைட்மேன் ஒரு சைக்கிளை டிஸ்கவர் பண்ணாரு. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேசிக் ரெஸ்ட் ஆக்டிவிட்டி சைக்கிள். அதாவது பகல் பொழுதுல பாத்தீங்கன்னாலும் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி லெவல் ஒரு 90 மினிட் வேவ்ல வருமா. இத அல்ட்ராடைன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் இருக்குதோ அதே மாதிரி இது நம்மளுடைய அட்டென்ஷன் சைக்கிள். இத ஒரு கடல் மாதிரி யோசிச்சுக்கோங்க. முதல் வேவ் மேல வரும், உங்களுடைய ஃபோக்கஸ் ஷார்ப்பா இருக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகும். அப்படி நீங்க இந்த நேச்சுரல் வேவை புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கன்னா பிறகு ப்ரொடக்டிவிட்டி எஃபர்ட்லெஸ் ஆயிடும். ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஸ்டடில இது ப்ரூவ் ஆயிருக்கு. ஆரம்பத்துல நீங்க வெறும் 10-15 நிமிஷம் டீப் ஃபோக்கஸ் ஸ்பிரிண்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்க பிரெயினுக்குள்ள அசெட்டில் கோலின் அண்ட் நெராஃபெனெஃப்ரின் ரிலீஸ் ஆகுமா. இதுதான் அட்டென்ஷனை ஃபியூல் பண்ணும். அண்ட் இதோட டைம் நீங்க அதிகரிக்க அதிகரிக்க இந்த கெமிக்கல் இன்னும் எஃபெக்டிவ்லி வேலை செய்யுமா. சோ இதனாலேயே மிகப்பெரிய ஹேக் 90 மினிட்ஸ் டீப் வர்க் இல்ல ஸ்டடி, பிறகு 15-20 நிமிஷத்துக்கான பிரேக். அண்ட் பிரேக் அர்த்தம் இந்த டைம் நீங்க ஸ்க்ரோல் பண்றது இல்ல. பிரேக் அர்த்தம் கொஞ்சம் வாக் பண்ணுங்க, தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்ல 5 நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய மூச்சு மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்ப நீங்க திரும்ப வரீங்களோ அப்ப உங்களுடைய மூளை ரீசார்ஜ் ஆயிட்டு இருக்கும். ஃபோக்கஸ்க்கான யூ ஸ்டாண்ட் பண்ணது அன்கிளட்டர் நாய்ஸ். நினைச்சு பாருங்க, நீங்க டெஸ்க் மீது உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, லேப்டாப் திறந்திருக்கு, போன் சைடுல பிளிங்க் ஆகுது, புக்ஸ் அங்க இங்கன்னு சதறி இருக்கு. சோ நீங்க நினைச்சு பாருங்க, உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? உங்களுடைய பிரெயின் ஒவ்வொரு செகண்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலான்னு. அண்ட் இதனாலேயே உங்களுடைய அட்டென்ஷன் உடைஞ்சிரும். இதே காரணத்தால தான் பில் கேட்ஸ் விண்டோஸ்க்கான கோர்ஸ் எழுதிட்டு இருக்கப்போ அவருடைய ரூம்ல வெறும் ஒரு டெஸ்க் அண்ட் கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருந்ததா. அண்ட் அவர் வேலை செஞ்சு தூங்கிடுவாராம். தாமஸ் எடிசன் 48 மணி நேரம் ஒர்க் ஷாப்ல லாக்ட் ஆக இருப்பாராம். ஆனா அவருடைய டூல்ஸ் பாத்தீங்கன்னா முற்றிலும் ஆர்கனைஸ்டா இருக்குமா. சோ தட் அவருடைய பிரெயின் ஒரு விஷயத்து மீது எனர்ஜி செலுத்த முடியும். ரிசர்ச்சும் இத கன்ஃபார்ம் பண்ணுது. ஸ்டான்ஃபோர்டோட ஒரு ஸ்டடி சொல்லுது, ஒரு கிளட்டர் டெஸ்க் ப்ரொடக்டிவிட்டியை 30% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிருதா. அதாவது நீங்க வெறும் அன்னெசரியான விஷயத்தை அகற்றிட்டீங்கனாலே நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா உழைப்பும் போடாமலே 30% உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க முடியும். நிக்கோலஸ் டெஸ்லாவை குறித்து ஒரு ஃபேமஸான விஷயம் என்னன்னா அவருடைய ஒர்க் ஷாப் பாத்தீங்கன்னா ரொம்பவே சர்ஜிக்கல் பிரிசிஷன் அளவுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்குமா. ஒவ்வொரு வயர், ஒவ்வொரு நோட்புக், ஒவ்வொரு டூல் அதுக்கான ஒரு ஃபிக்ஸட் இடம் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஓசிடி இருந்துச்சு இந்த விஷயத்தை குறித்து. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி என்விரான்மெண்ட் கிளட்டர்டா இருந்துச்சுன்னா அப்ப மைண்டோ கிளட்டர்ட் ஆயிடும். நவ் நாய்ஸை கட் பண்ணிட்டு உங்களோட என்விரான்மெண்ட்டை ஃபோக்கஸ்க்கான ஒரு இடமா உருவாக்குறதுக்கு ஒரு சில சிம்பிளான வழிகள் இருக்கு. முதல் விஷயம், போனை தூரமா வச்சிருங்க இல்ல ஃபோக்கஸ் மோட ஆன் பண்ணுங்க. ரெண்டாவது, டெஸ்க மினிமலிஸ்ட் ஆக்குங்க. வெறும் பொருட்கள் எதெல்லாம் கரண்ட் டாஸ்க் ரிலேட்டடோ அது மட்டும் தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு சைலன்ஸ் பிடிக்கும்னா அப்ப நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன் போட்டுக்கோங்க. இல்ல அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஆம்பியன்ட் தேவைனா அப்ப யூடியூப்ல போய் பைனோரல் பீட் சர்ச் பண்ணுங்க அண்ட் அத கேளுங்க. நாலாவது, ஒரு ரிச்சுவல் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. லைக் ஒரு கேண்டல், ஒரு பிளான்ட், இல்ல ஒரு ஸ்பெசிபிக் நோட்புக். அது உங்களுடைய பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கணும் இப்போ டீப் ஒர்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஃபோக்கஸ்க்கான எஸ் ஸ்டாண்ட் பண்ணது ஸ்டே இன் ஃப்ளோ. இங்க பாருங்க, விஷயம் சிம்பிள் தான். நீங்க ஒரு விஷயத்தை மீது ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னா நீங்க படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணலாம், இல்ல வேலை செய்யறதுக்கு, இல்ல எதனா ஒரு ஸ்கில் கத்துக்கவோ. சோ இங்க பாயிண்ட் என்னன்னா நீங்க அந்த வேலையை செய்ய விரும்பல. இதனால தான் உங்களால அந்த விஷயத்து மீது நேச்சுரலி ஃபோக்கஸ கொண்டு வர முடிய மாட்டேங்குது. சோ இப்ப கேள்வி என்னன்னா நீங்க அந்த வேலையை ஏன் செய்ய விரும்பல? ரொம்ப சிம்பிள் தான், அந்த வேலை ரொம்ப போரிங்கா இருக்கு. கரெக்ட் தானே? இப்ப உண்மையை கேளுங்க, அந்த வேலை போரிங் கிடையாது. அதனாலயே உங்களுக்கு டோபமைன் கிடைக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நம்மளோட பிரெயின் எவ்வளவு சீப்பான டோபமைனை கன்சியூம் பண்ணுதுன்னா இப்போ earned டோபமைனுக்கான வேல்யூவே இல்லாம போயிருது. சீப் டோபமைனுக்கு அர்த்தம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றது, யூடியூப் ஷார்ட்ஸ், கேமிங், கான், இது எல்லாமே உங்களோட பிரெயினுக்கு எவ்வளவு டோபமைன் ஓவர் டோஸ் பண்ணிருதுன்னா ஒரு நார்மல் ப்ரொடக்டிவ் வேலை லைக் படிக்கிறது, ஜிம் போகிறது, இல்ல எதனா ஒரு ப்ராஜெக்ட முடிக்கிறது, அதை செய்வதனால் கிடைக்கிற சந்தோஷம் உங்களால ஃபீல் பண்ண முடியாமலே போயிருது. அண்ட் பிறகு நீங்க யோசிக்கிறீங்க, அட ஃபோக்கஸ் ஏன் வர மாட்டேங்குதுன்னு. அட நண்பா, ஃபோக்கஸ் எப்போ வரனா எப்போ உங்களோட பிரெயினுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ. ஆனா அதுக்கு எப்படி ஜாலியா இருக்கும்? ஏன்னா ரிவார்ட் சிஸ்டமே ஹைஜாக் ஆயிருக்கு. இதனாலேயே சொல்யூஷன் சிம்பிள் தான். உங்களோட பிரெயினுக்கு டோபமைன் ரீசெட் கொடுங்க. இதுக்கான பெஸ்ட் வழி போர்டம் சேலஞ்ச். தினம் 10 நிமிஷம் ஒரு போரிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. போன் இல்லாமலே வாக் இல்ல பிளாங்க் வால பாத்துக்கிட்டே இருங்க. அம்மா கூட வீட்டு வேலைக்கு கொஞ்சம் உதவுங்க. இல்ல எதனா ஒரு சிம்பிள் ரிப்பீட்டேட்டிவான வேலை. அண்ட் எப்போ earned
டோபமைன் வேல்யூபிளாக உங்களுக்கு தோண ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் அதே படிப்பு, அதே வேலை, அதே ஸ்கில் பிராக்டிஸ் சடன்லி ரிவார்டிங்காக தோண ஆரம்பிக்கும். அண்ட் அப்புறம் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்னு இருக்காது. நீங்க நேச்சுரலி ஃப்ளோல போயிடுவீங்க. மிஹாய் சிக்ஸென்ட்மிஹாய் இவர் ஃப்ளோக்கான ஃபாதர். இவர் சொல்றது என்னன்னா, the best moments in life are when we are fully engaged, completely immersed in what we are doing. So boredom உங்க பிரெயினோட ஜிம் and passion உங்களுடைய ரிவார்ட். So முதல்ல போர்டம் நாள் ட்ரெயின் பண்ணுங்க, பிறகு ஃப்ளோல மாஸ்டரிய புடிங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் லேசர் ஷார்ப்பாக அதுவாவே ஆயிடும். So friends, I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்காக மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.